அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5ல இருந்து 4 லெசன்ல ஒரு 95 கேள்விகளை லைவா பார்த்துடலாம். ஷெட்யூல் 5ல பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடான லெசன்ஸ். இதிலிருந்து ஒரு 95 கேள்விகளை நம்ம குயிக், அதாவது ராக்கெட் ரிவிஷனா நம்ம பார்த்துடலாம். லைவெல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரீங்க. இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா வெற்றி நமக்கு தான். வாங்க, முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். எந்த ஆண்டு முதல் பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு முதல் பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டு முதல்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு முதல். கீழ்கண்டவற்றுள் பலமுனை வரி எந்த வரி? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பலமுனை வரி எது? ஆன்சர் கரெக்ட் தான். கீழ்கண்டவற்றுள் பலமுனை வரியாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு வரிங்கிறது சரியான விடை. இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. அது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் என்பது சரியான விடையாகும். 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம். ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிரௌமோதயா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது சரியான விடை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1982ஆம் ஆண்டாகும். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் கொள்கை எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. தமிழ்நாட்டின் கொள்கைகளாக உள்ளது எது ஊட்டச்சத்து ரிலேட்டடா? ஆன்சர் கரெக்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்ற கொள்கை உடையதாக உள்ளது. 2018இல் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? 2018ல புதிய விவசாய கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது. அந்த விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான். விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டது என்பது சரியான விடை. கேட்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்பட்டது? கேட் சுற்று, இதை நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். உருவே சுற்று அதெல்லாம் பார்த்தோம். அதுல கேட்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 8வது சுற்று தான் இறுதி சுற்று என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா சுல்தான் என்பது சரியான விடை. தங்கள் வரைவிற்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? தங்கள் வரைவிற்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? அந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தங்கள் வரைவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 1994ஆம் ஆண்டாகும். பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்தது எது? பிரெஞ்சு அவங்களோட தலைமை இடமாக இருந்தது எது? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். பிரெஞ்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்தது பாண்டிச்சேரி என்பது சரியான விடை. G7 கூட்டமைப்பின் உறுப்பினர் நாடு அல்லாதவை எது? ஆப்ஷன்ல பாருங்க. G7 கூட்டமைப்பின் உறுப்பினர் நாடு அல்லாதவை எது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் என்பது சரியான விடையாகும். எது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு? அதற்கு பெயர் என்ன? ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு என்னவாகும்? ஆன்சர் கரெக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் ஆகும். மனித மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? HDI அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். மனித வள மேம்பாட்டு குறியீடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1900.
ஆண்டு 1990 என்பது சரியான விடை. எந்த ஆண்டு ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? ஐக்கிய நாடு சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு ஐநா. ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2011 ஆண்டு என்பது சரியான விடை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைபாடுகளுள் எது தவறான செய்தி? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள குறைபாடுகளில் எது தவறான செய்தி? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள குறைபாடுகளில் தவறான செய்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி தரத்தை மட்டும் அளவிடுகிறது என்பது தவறான கூற்றாகும். அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி என்ன வரி? அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி பாத்தீங்கன்னா முத்திரைத்தாள் வரி என்பது சரியான விடை. ரியல் எஸ்டேட் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2016 என்பது சரியான விடை. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஓர் தத்துவமாகும்? ஆன்சர் கரெக்ட் தான். பூட்டான் என்பது சரியான விடை. இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்னும் புத்தகத்தை எழுதியவர், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, மறக்க மாட்டோம், தாதாபாய் நவ்ரோஜி என்பது சரியான விடை. இந்தியாவில் எத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன? நம்ம இந்தியாவில் எத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனை நிறுவனங்கள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 15 நிறுவனங்கள் உள்ளன என்பது சரியான விடை. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்தது எந்த இடம்? டச்சுக்காரர்களின் தலைமை இடமாக இருந்த இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா புலிக்காட் என்பது சரியான விடை. காற்றின் இயக்குனர் ஜெனரல் ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட அல்லது ஒப்பந்த வரைவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட அல்லது ஒப்பந்த வரைவு, ஆன்சர் கரெக்ட் தான், டங்கல் வரைவு என்று அழைக்கப்பட்டது என்பது சரியான விடை. 1845 ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் யார்? 1845 ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான், டேனிஷ்காரர்கள். டேனிஷ் என்பது சரியான விடை. மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வருவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்படுதல் எவ்வகை வரியாகும்? மக்களோட வருமானம் அதிகரிக்கிறப்ப தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்படுதல் எவ்வகை வரிக்கு உரியது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி வரி என்பது சரியான விடை. இந்தியாவில் அரசாங்கத்தினால் எத்தனை அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுகிறது? இந்திய அரசாங்கத்தினால் வரி வசூலிக்கப்படுவது எத்தனை அடுக்குகளில்? ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனை அடுக்குகளில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகளில் இந்திய அரசாங்கத்தினால் வரி வசூலிக்கப்படுகிறது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது எத்தனையாவது? அதாவது எந்த வருவாய் பிரிவில் இடம் பிடித்துள்ளது? இந்தியா தனிநபர் வருமானத்தில் அதாவது டேஷ் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. எந்த வகை நாடுன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது என்பது சரியான விடையாகும். UNPயில் வெளியிடப்பட்ட மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா எந்த இடத்திற்கு உயர்ந்துள்ளது? UNPயில் வெளியிடப்பட்ட மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 130வது இடம் என்பது சரியான விடையாகும். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்பது யாருடைய கருத்து? பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் என்பது யாருடைய கருத்து? ஆன்சர் கரெக்ட் தான். அது யாருடைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அமர்தியா சென் என்பது சரியான விடையாகும். வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எப்போது இந்தியா வந்தனர்? வாஸ்கோடகாமா இந்தியா வந்த நாள் எந்த நாள்?
ஆன்சர் கரெக்ட் தான். வாஸ்கோடகாமா தலைமையின் கீழ் போர்த்துகீசியர்கள் இந்தியா வந்த நாள் பார்த்தீங்கன்னா மே 17, 1498 என்பது சரியான விடை. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் சுவிஸில் அமைந்துள்ளது என்பது சரியான விடை. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1999 ஆண்டு என்பது சரியான விடை. எந்த ஆண்டு கலிங்க வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர்? எந்த ஆண்டு கலிங்க வர்த்தகர்கள் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர்? அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1053 ஆண்டு என்பது சரியான விடை. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறையின் பெயர் என்ன? வாங்கும் சக்தி அதை கண்காணிப்பதற்கான உள்ள முறையின் பெயர் ஆன்சர் கரெக்ட் தான். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது சரியான விடையாகும். எத்தனை முக்கிய ஜிஎஸ்டி அதாவது வரி விகிதங்கள் உள்ளன? ஜிஎஸ்டியில எத்தனை வரி விகிதங்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான். அந்த வரி விகிதங்கள் 4 என்பது சரியான விடையாகும். சுத்தமான பண செயல்பாடு என்பது எப்போது தொடங்கியது? சுத்தமான பண செயல்பாடு என்பது எப்போது, அதாவது ஆபரேஷன் ஆஃப் மணி என்பது எப்போது தொடங்கியது? ஆன்சர் கரெக்ட் தான். ஜனவரி 31, 2017 என்பது சரியான விடை. நிகர உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிக்கப்படுகிறது? இந்த ஆப்ஷனை பாருங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தி, அதுல எதை கூட்டுவோம், கழிப்போமா, பெருக்குவோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது பார்த்தீங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் என்பது சரியான விடை. இந்திய செலாவணிக்கு எது பயன்படுத்தப்படுகிறது? நம்ம இந்திய செலாவணிக்காக பயன்படுத்தப்படுவது எதை? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய செலாவணிக்கு எது பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் என்பது சரியான விடை. கேட் என்னும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கேட் என்னும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். கேட் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947 என்பது சரியான விடையாகும். உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டாகும். டேனிஸ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர்? டேனிஸ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1616 ஆண்டு வருகை புரிந்தனர். உலக வர்த்தக அமைப்பில் தற்போது உள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை என்ன? அதாவது உலக வர்த்தக அமைப்பில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 164 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1668 ஆண்டு முதல். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016 என்பது சரியான விடையாகும். கருப்பு பணத்திற்கு எது ஒரு முக்கிய ஆதாரமாகும்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. கருப்பு பணத்திற்கு எது ஒரு முக்கிய ஆதாரம்? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கடத்தல் என்பது சரியான விடையாகும். கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி? இதுல வரி வகைகள்ல நமக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது மறைமுக வரியாகும்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா ஆயத்தீர்வை என்பது மறைமுக வரியாகும். வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் எவ்வாறு கூறப்படுகிறது? வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் எவ்வாறு கூறப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அது அந்த திறன் பார்த்தீங்கன்னா நிதி திறன் என்று அழைக்கப்படுகிறது.
மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது சட்டபூர்வமாக்கப்பட்டது? மொத்த தேசிய மகிழ்ச்சி எப்போது பூட்டான் அரசியலமைப்பால் சட்டபூர்வமாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 18 ஜூலை 2008 என்பது சரியான விடையாகும். உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால்னு பாத்தீங்கன்னா தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களால் 1639 ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆங்கிலேயர்கள் 1639 ஒரு கோட்டையை கட்டினர். அது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். அந்த கோட்டை பாத்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். WTO உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 1, 1995 ஆண்டாகும். எந்த ஆண்டு டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்குபார் தலைமையிடமாக அறிவிக்கப்பட்டது? டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்குபார் தலைமை இடமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1620 ஆண்டாகும். பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? கப்பலுக்கு வாயில் இருப்பு, ஷிப் டு மவுத் என்று அழைக்கப்பட்ட திட்டம் எந்த நாட்டுடன்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அந்த காலாண்டுல எது சரியானது? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த காலாண்டு சரியானதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் காலாண்டு அல்லது குவார்டர் 3ங்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்பது சரியாக உள்ளது. பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? GST அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இது நடைமுறைக்கு வந்த ஒரு நாள், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு நாள் இருக்கும். நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் கரெக்ட் தான். மார்ச் 29, 2017 என்பது சரியான விடையாகும். வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரித்தால் அவ்வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வருமானம் அதிகரிச்சா வரியும் அதிகரிக்கும். அப்படி இருக்கிற வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அந்த வரி பாத்தீங்கன்னா வளர்வீத வரி என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு முக்கியமாக கருதப்படும் அளவுகோல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது சரியான விடையாகும். இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகின்றது. அவற்றுள் தவறானது எது? இந்திய பொருளாதாரத்தை 3 வகையா பிரிச்சிருக்கோம். அவற்றுள் தவறானது எது? ஆன்சர் கரெக்ட் தான். நிர்வாகத்துறை என்பது தவறாக உள்ளது. 1610 ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ யாரிடம் அனுமதி கேட்கப்பட்டது? புலிக்காட்டுல 1610 தொழிற்சாலையை நிறுவ அனுமதி கேட்கப்பட்டது யாரிடம்? ஆன்சர் கரெக்ட் தான். சந்திரகிரி அரசர் என்பது சரியான விடை. 16ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் இருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வணிக நிறுவனங்களை நிறுவியவர்கள் யார்? 16ஆம் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்காவில் இருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வணிக நிறுவனங்களை நிறுவியவர்கள் போர்த்துகீசியர்கள். ஆப்ஷன் பி சரியான விடை. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஜனவரி 1, 1974 என்பது சரியான விடையாகும். ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா விகிதாச்சார வரி என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு பணம் வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்கள். கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கருப்பு பணம்
மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 2015 என்பது சரியான விடையாகும். வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும் என்று கூறியவர் யார்? வரினா ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா செலிக்மேன் என்பது சரியான விடை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 2013 என்பது சரியான விடை. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்குவது எந்த அமைப்பு? உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடம் இருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்கும் அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான் இந்திய உணவுக் கழகம் என்பது சரியான விடையாகும். எந்த ஆண்டு போர்த்துகீசியர்களிடமிருந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர்? போர்த்துகீசியர்களிடம் இருந்த தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்த நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 1659 என்பது சரியான விடை. கலிங்கர்களின் வர்த்தக பாதையுடன் தொடர்பில்லாதது எது? அந்த காலத்துல கலிங்கர்களுக்குன்னு ஒரு வர்த்தக பாதை இருந்தது, அதில் தொடர்பில்லாத நாடு ஆன்சர் கரெக்ட் தான் ஜப்பான் என்பது சரியான விடையாகும். உணவு பாதுகாப்பு என்ற கருத்து ஆரம்பத்தில் எதனை குறிக்கிறது? உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற கருத்து எதனை குறிக்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான். எதனை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உணவு வளங்களை பற்றி குறிப்பிடுவது தான் உணவு பாதுகாப்பு ஆகும். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உருவாக்கிய பூட்டான் மன்னன் யார்? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தையை உருவாக்கிய பூட்டான் மன்னர் ஆன்சர் கரெக்ட் தான் ஜிக்மே சிங்கையே வாங்ஹக் என்பது சரியான விடையாகும். ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி இதனுடைய நவீன கருத்து முதலாக யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா சைமன் குஸ்னட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி அரசாங்கத்தால் வாங்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோதுமை மற்றும் அரிசி அரசாங்கத்தால் வாங்கப்படுவதற்கு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்கி இருப்பு என்று அழைக்கப்படுகிறது. நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவது. வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான் ஜே.எஸ். மில்லின் என்பது சரியான விடை. வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் எந்த ஆண்டு முதல் இந்தியா அனுமதித்தது? வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் இந்தியா அனுமதித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 1991 ஆண்டு 1991. இதான் புதிய பொருளாதார கொள்கை ஏற்பட்ட ஆண்டு. ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது? எந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான் மத்திய புள்ளியியல் அமைப்பு என்பது சரியான விடையாகும். எந்த ஆண்டு முதல் டச்சுக்காரர்கள் கடல் பயணங்களை மேற்கொண்டனர்? டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் கடல் பயணங்களை மேற்கொண்டனர்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டு முதல்னு பாத்தீங்கன்னா 1596 ஆண்டு முதல் என்பது சரியான விடையாகும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் எத்தனை? உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் எத்தனை? ஆன்சர் கரெக்ட் தான். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் 3 என்பது சரியான விடை. இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை உற்று நோக்கியவர் யார்? இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை உற்று நோக்கியவர் ஆன்சர் கரெக்ட் தான் அமர்தியா சென் என்பது சரியான விடை. இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரித்துள்ளது? 2 சகாப்தமா பாத்தீங்கன்னா ஜிடிபியின் நிலையான வளர்ச்சியால் ஆப்ஷன்ல எது அதிகரித்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான் தனிநபர் வருமானம் என்பது சரியான விடையாகும்.
கீழ்காணும் பெரிய ஏற்றுமதி நாடுகளில் எந்த நாட்டின் ஏற்றுமதி நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளது? எந்த நாட்டின் ஏற்றுமதி நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், அமெரிக்கா என்பது சரியான விடையாகும். உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தையை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது ஆன்சர் கரெக்ட் தான், வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. மொத்த மதிப்பு கூடுதல் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, மொத்த மதிப்பு கூடுதல் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், மொத்த மதிப்பு கூடுதல் பாத்தீங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதல் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிப்பது என்ன? அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் விதிப்பதை குறிப்பது ஆன்சர் கரெக்ட் தான், விகிதாச்சார வரி என்பது சரியான விடையாகும். வரிமுறையை வடிவமைப்பதில் முதன்மையானது எது? ஒரு வரிமுறையை வடிவமைச்சா அதுல முதன்மையானதாக உள்ளது ஆன்சர் கரெக்ட் தான், சமத்துவம் என்பது சரியான விடையாகும். அரசின் வருமானம் கீழ்கண்டவற்றுள் எதனை சார்ந்துள்ளது? அரசோட வருமானம் கீழ்கண்டவற்றுள் எதனை சார்ந்துள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் டி தான், நேர்முக வரி மற்றும் மறைமுக வரியை சார்ந்துள்ளது. யாருடைய பெயரில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது? ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது, அது யார் பெயரில்? ஆன்சர் கரெக்ட் தான், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பெயரில் வழங்கப்படுகிறது. அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை அரசு எதன் மூலம் கொள்முதல் செய்கிறது? ஆப்ஷன்ல எந்த அமைப்புன்னு ஆன்சர் பண்ணுங்க. அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை அரசு எதன் மூலம் கொள்முதல் செய்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய உணவு கழகம் என்பது சரியான விடையாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எந்த பதத்தால் குறிப்பிடலாம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஆன்சர் கரெக்ட் தான், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற பதத்தால் குறிப்பிடப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்தின் வேளாண்மை துறையை எவ்வாறு அழைக்கலாம்? இப்போ இந்திய பொருளாதாரம் 3 வகையா பிரிச்சிருக்கிறோம். வேளாண்மை துறை என்பது ஆன்சர் கரெக்ட் தான், இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. முதன்மை துறை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எது? கீழ்கண்டவற்றுள் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது எந்த வரி? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த வரின்னு பாத்தீங்கன்னா நிறுவன வரி என்பது சரியான விடையாகும். நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? நிகர நாட்டு உற்பத்தி ஆன்சர் கரெக்ட் தான், நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் என்பது சரியான விடை. வரி ஏய்ப்பு அபராதங்களில் எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிகளவு அபராதமும் அடங்கும்? வரி ஏய்ப்பு அபராதங்களில் எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதிக அளவு அபராதமும் அடங்கும்? ஆன்சர் கரெக்ட் தான், 5 ஆண்டுகள் என்பது சரியான விடை. இந்தியாவில் எத்தனை அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? இந்தியாவில் எத்தனை அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான், அது எத்தனை அடுக்குகளின் பாத்தீங்கன்னா 3 அடுக்குகள் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் முறைசாரா பொருளாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல் என்ன செயல்? கீழ்கண்டவற்றுள் முறைசாரா பொருளாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல் ஆன்சர் கரெக்ட் தான், வரி ஏய்ப்பு என்பது சரியான விடையாகும். கடைசி கேள்வி, உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்தும் அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான், மாநில அரசு என்பது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவெல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரீங்க. இதே மாதிரி படிச்சுட்டே வாங்க. அதே மாதிரி கரண்ட் ஷெட்யூலையும் நல்லா பாருங்க. முடிச்சதை நம்ம இது மாதிரி ரிவிஷனாக ராக்கெட் ரிவிஷனாக பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.